வணக்கம் நண்பர்களே. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகி நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இது குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் இத்தேர்தலில் வெற்றி எனும் இலக்கை அடையாவிட்டாலும் கணிசமான வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் 2016 ஆண்டு முதல் தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 8 ஆண்டுகளில் மாநில கட்சியாக பரிணமித்திருப்பது தமிழின அரசியல் வரலாற்றில் ஒரு புத்தெழுச்சி பாய்ச்சல். சின்னம் பறிப்பு, அதிகார முறைகேடு, அரசியல் நெருக்கடி என பல அடக்குமுறைகளை தாண்டியும் ஜாதி, மதம், மது, பணம் என புறையோடி போன சமூக தீங்குகளை கடந்தும் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கும் வாக்குகள் பெரும் ஜனநாயக மறுமலர்ச்சியாகும். இத்தேர்தலில் பெற்ற மாநில கட்சி அங்கீகாரத்தை ஊக்கமாக கொண்டு 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க உறுதியேற்கிறோம். தமிழ் தேசியம் எனும் உயரிய தத்துவ முழக்கத்தை எம் முன்னோர்களும் மூத்தோர்களும் பன்னெடுங்காலத்திற்கு முன்பே தூக்கி சுமந்த போதும் அக்கருத்தியல் முழக்கம் வெகு மக்கள் வடிவம் பெறாமலே இருந்தது. அந்த போதாமையும் குறைபாட்டையும் முற்றிலும் போக்கி தமிழ் தேசியத்தை வெகுமக்கள் அரசியலாக்கி தேர்தலில் களம் கண்டது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை பெரும் அரசியல் ஆற்றலாக உருவெடுக்க செய்த தாய் தமிழ் சொந்தங்கள், போற்றுதற்குரிய பெருமக்கள், வேட்பாளர்களாக களத்தில் நின்ற என் உடன் பிறந்தார்கள், எல்லாவுமாக துணை நின்ற அன்பிற்கினிய உறவுகள், உயிரை கொடுத்து உழைத்த உயிருக்கினிய தம்பி தங்கைகள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் உளப்பூர்வமான அன்பினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரம் தமிழின அரசியல் வரலாற்றில் ஒரு புத்தெழுச்சி பாய்ச்சல் என்ற தலைப்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.